ஆட்களோட வந்துருக்கா சொல்ல மாட்டேன். ஆமா எங்க ஆட்கள் போனியா? ஆட்கள் வரலங்க. எப்படிங்க வரும்? எப்படி வரும்? மூஞ்ச பத்தியா நல்லா சுடுகாட்டுல இருந்து ஏந்து வந்த மாதிரி இருக்குது இந்த மூஞ்சி. இந்த மூஞ்சி எப்ப பார்த்தாலும் அதுரா கண்ணா சிந்தன மூக்கம் வந்தா எவன் ஆட்கள் அனுப்புவான்? கணக்கு என் மனைவி விளையாட்டு சொல்றான். நீரு மறுநாள் போனியா? அப்பா பாத்தியா? போய் பாத்துங்க. ஆட்கள் கேட்டியா? கேட்டேன். என்ன சொன்னாரு? உன் கணவனுக்கு அறிவு இல்லையான்னு கேட்டாரு. ஒரு நேரத்தில் உதவி கடை செய்தாரா? இல்ல. என்னை எப்படி அனுப்பலாம், உன்னை எப்படி அனுப்பி கேட்கலாம் அப்படின்னு சொன்னார். நான் வேண்டான்னு சொன்னேன்பா, கேட்கல அப்படி நானும் சொல்லிட்டேன். ஆனா எப்படியாவது எனக்காக அனுப்பிவிடுங்கப்பா சொல்லிட்டு வந்துட்டேன் சொன்னேன். நீ மகளும் கிடையாது, நான் உனக்கு தந்தையும் கிடையாது. நான் இறந்தா கூட நீ வராத சொல்லிட்டேன். இல்லையா நல்லபடியா வாழ்ந்து இந்த குடும்பம். ஆமா. ஆனா அந்த குடும்பத்துல யாரோ ஒரு கோட்டான் பூந்துட்டான். ஆமா, அவன் யாருன்னு தெரியல. ஆனா அம்மா நீ கோயில்ல தான் குடிவடி பாவியா சச்சி உள்ள ஜெயமான் தான் இந்த குடும்பத்தை கெடுக்கிறவன். ஆட்டை முடிச்சுட்டு காலையில வீட்டுக்கு போயிட்டு வரப்ப தாண்டும் போது எங்க காலையில தட்டு விழுவானோ, கை காலில் அடிப்படுமோ, அப்படி உண்மையான வேலையை பேசினா நான் அடுத்த வருஷம் வரும்போது ஒரு 10 ரூபாய் கருப்பு அப்படி அப்பட்டமா கொத்துண்டியா பத்தி தாயா அவன் யாருன்னு காட்டி 10 ரூபாய் கருப்பத்தை கொத்துறதுக்கு. ஆமா, உங்க அப்பா ஆளால பார்த்ததுக்கு நம்ம குடும்பத்துல எவனோ போட்டா போதுன்னு சொல்லி நல்லா இருந்த யாரோ தெரியல. நம்ம குடும்பத்துல குடும்பத்தை கிடைப்பது யாருமே கிடையாது. ஆமா, கணக்கு இருக்கிற வரைக்கும் நம்ம குடும்பத்தை யாரும் கிடைக்க முடியாது. கணக்கு பள்ளி எவ்வளோ நல்லா யாரும் இருக்க முடியும்? கணக்கு நீ இருக்கிற வரைக்கும் நிர்வாகம் தெரியாது. சரி இப்போ போ, நம்ம சொத்து வந்து போ போய் போ. உள்ள பெட்டு மேல போய் பட்டு போய் ஏங்க ஆட்களும் வரல, வேலையா நடக்கல, எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. இப்ப வயிறு எடுக்குதாண்டா எரிது முதல் வச்சவன் நானா 1000 வேலி எடுக்குதான் 2 பேருக்குமே தனியாக முடியாதுல்ல. சரி கணக்கு இப்ப ஒரு மணி மனசு இல்ல நீ இருக்கிற திகழ்ச்சி ஆடா போயா கம்முன்னு இருக்கிற வழி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். உன்ன என்ன எதிர்பார்த்துக்கிற நீ? ஆட்கள் கிடையாது, ஒண்ணு கிடையாது, மொத்தம் காஞ்சி கர்ம போட போய் சொல்லாமா? என்னயா நினையா அப்படியே அர்த்தம் போட 50 லட்சம் வரையா? 50 லட்சம் 10 லட்சம் எப்ப பார்த்தாலும் என்னையே யோசனை கேட்டா நீ என்னதான் பண்ற? அந்த யோசனை எனக்கு தான். நான் ஏன் உன்ன கணக்குள்ளே வச்சுக்கிறேன். அதுக்குதான் நான் உன் கூடவே இருக்கிறேன். என் கூடவே இரு. ஆமா, கடைசி வரைக்கும் என்ன நல்லபடியா கொண்டு போய் சேர்க்கிறது உங்க கடமை. எங்க எத்தனை சேரன் மட்டும் பாரு. அப்படியா? ஆமா. சரி கணக்கு. ஏங்க ஆட்கள் வரல, வேலையும் நடக்கல, என்ன செய்யலாம்? இப்படி பண்ண என்ன எப்படி செய்யலாமே? எப்படி மிஷின் விட்டுடலாம். இந்த நாள்ல எங்கேயா உனக்கு மிஷின் கிடைக்குது? சரி அதே விடு. இப்படி செஞ்சா ஏங்க ஒரு வழி இருக்குதுங்க. போன மக்கள் காலைல கூப்பிடலாமா? அதை விட மானம் வேற எதுவுமே கிடையாது. ஒரு ஜமீன்தார் இறங்கி போகக்கூடாது. ஆமா, என்னங்க நான் சொல்ற மாதிரி நீங்க மறுபடியும் கேளுங்க. இது வரைக்கும் நீ சொல்றதையா நான் கேட்டுக்கிறேன். கேட்டுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. நீ இருக்கிற வரைக்கும் கவலை. ஆமா, தெரியுமே நீதான். அதெல்லாம் தேவையில்ல. ஒரு வழி இருக்குன்னு சொன்ன மாதிரி. என்ன வழி தெரியுமா? மனிதனால் முடியாதது தெய்வத்தால் முடியும் சொல்லுவாங்க. தெய்வத்தாலையும் முடியாததெல்லாம் இருக்குது. தெய்வத்தால் முடியாது. ஆமாங்க, அப்படி என்ன இருக்குது? மனிதனால் முடியாதது மந்திரத்தால் முடியா? மந்திரமா? ஆமாங்க. அப்படின்னா
அப்படின்னா என்னவா? மந்திரனா என்ன, தந்திரனா என்ன, எதுவுமே தெரியாதா உனக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது. மனிதனால் முடியாது மந்திரத்தால் முடியும் என்று சொன்னேனே, அது என்ன தெரியுமா? என்ன? இப்பவே நம்ம 2 பேரும் மலையாளம் போனோம். மலையாளம்? ஆமா, மலையாளம் மேல் மலையாளம் போயிட்டு மந்திர தந்திர மாயாஜாலம் எல்லாத்தையும் கத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் வேலையே. ஆமாங்க, மந்திர தந்திரம் கத்துன்னு வச்சுக்க வந்து இந்த பக்கம் இந்த வரல காமிச்சனா இந்த வேலை மொத்தம் நடக்கும். இந்த பக்கம் இந்த வரல காமிச்சனா இந்த வேலை மொத்தம் நடக்கும். 4 பக்கமும் 4 வேலையை மொத்தமா முடியுங்க. நம்ம காலை வைக்க தேவையில்ல, காலையில இறங்க தேவை, வயல்வெளியில எல்லா வேலையும் ஆகும். ஆமா, அப்ப இப்ப போலாம் கணக்கு போலாமா? போலாம், இப்பவே போறோம். மாயஜாலம் மந்திரஜாலம் மொத்தம் இந்திரஜாலம் மொத்தம் கத்துக்கின்னு வரோம். போய் தயாராயிரு. மலையாளம் போனவன் எவனும் திரும்பி வந்ததா சரித்திரமே கிடையாது. ஏண்டா உன் பொண்டாட்டி என்ன செருப்பால் அடிப்பன்னு சொன்னான், அதையும் தாங்கிக்கிறேன். உன் கூடவே எதுக்காக இருக்கிறேன்? ஒரு நேரத்துல எனக்குன்னு ஒரு தங்கச்சி இருந்தா, கண்ணு தெரியாத தங்கச்சி. அப்படியா இருந்தவளை கதற 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 கற்பழிச்சு கொன்னடா நீ என் கண்ணு முன்னாடி. அதையெல்லாம் பார்த்துக்கின்னு தான் இந்த ஜமீன் உள்ள நான் காலை எடுத்து வச்சேன். இப்ப பாரு, நீ மலையாளம் போற, மலையாளம் திரும்பி வந்து உன் குடும்பம் என்ன கதி ஆகுதுன்னு நான் பாக்குறேன். டேய், உனக்கு சகுனியே நான் தாண்டா வர. மருதேவி இருந்தாலும் உன் தந்தை ஆள் அனுப்பல, இங்கே ஆள் இல்லை, அதனால பயிரெல்லாம் காயுது. எனக்கு ஒரு யோசனை தோணி இருக்குது, அது பிறகு செய்யலாமான்னு பாக்குறேன். இப்போது மேல்மலையில போலான்னு இருக்கிறேன். மலையாளமா? ஆமா. எதுக்கு? அங்க யாரோ ஆள் இருக்கிறாங்களா, மந்திரத்தை கத்து மந்திரத்தை கத்துக்கொண்டால் நின்று எடுத்திருந்த எல்லா வேலை செய்யலாமா? ஆகியால மேல்மலையில சென்று அந்த மந்திரத்தை கட்டு வர போகிறேன். இதெல்லாம் யாருன்னு உனக்கு சொன்னீங்க? அனுப்புலதான். ஐயா, கடுக்கு 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 இந்த பாய் பச்சி கட்டி நாய் அந்த பாய் ஒண்ணு என்ன வாழ விடாது. அந்த பாய் பச்சி கட்டி இப்படி எல்லாம் தடுமாறிங்க நீங்க. நானா மலையாளம் மலை யாரும் திரும்பி வர மாட்டாங்க. நான் சொல்வதை கேளுங்க. ஓடி போய் பேச்சை கேட்டு நீங்க போகாதீங்க அத்தா, நீங்க போகாதீங்க. எப்பா என் காலம் ஒண்ணு நீங்க போக மாட்டேன், என்னையும் போக விட மாட்டேன். அத்தா இத பாருங்க, ஏதோ இவ்வளவு நாள் குழந்தை இல்லாம இருந்தோம். அந்த அன்னை நவளால நான் 3 மாதம் கர்ப்பமா இருக்கிறேங்க. அதனால இந்த நேரத்துல விட்டு போகாதீங்க. நீங்க போற போற போறன்னு சொல்றீங்களே கண்டி, எந்த பத்தி யோசனை செய்ய மாட்டீங்களா? நான் எந்த நிலைமையில இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன்னு பாத்துருவீங்க, அதை பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஐயா நீ வரும்போது வருகும் போது ஆந்தை ஓர் கூக்குரல் கூவிட்டு மெய்யவே சிரத்தில் ஆகும் சிரத்தால் அடித்ததோ நாதா
அப்படி தெய்வங்களை நம்பி இருக்கும் மக்கள் தான் இதற்கு. கனவு கண்டுவிட்டேன் நான் மடியப் போகிறேன் என்று உரைக்கிறாயே, இது நியாயமா? நான் இருக்கிறேன். பெண் பூஜை என்று சொல்வார்கள். பெண் மனமானது பேதமும் இல்லாமல் கொடுப்பார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் செல்கிறேன் மேல்மலையாளம். எதற்காக? நீ நல்ல முறையில் வாழ வேண்டாம். நமக்கு பிறக்கின்ற குழந்தை சந்தோஷமாக பிறக்க வேண்டாம் என்ற ஒரே காரணத்துக்காக மேல்மலையாளம் சென்ற மந்திர தேவனை கட்டி 1000 லட்சம் அறுவடை செய்தால் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணங்களை சேர்க்கலாம். பணம் இருந்தால் மனிதன் நிம்மதியாக வாழலாம். பணம் இல்லாதவன் குப்பை மேற்கொள்வான். பணம் படித்தவன் கோபுரத்தில் இருப்பான். நான் வாழ வேண்டும் என்பதை நினைக்கிறேன். அதை விடுத்து போக வேண்டாம் இது ஒரு கணவன் வீட்டை விட்டு வெளியே செல்லும் மனைவியானவள் காட்டி 1000 துன்பங்களை இருந்தாலும் குடும்பத்தில் 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லாம் வாய மூடிட்டு குடிங்க ஒரு கணவன் வீட்டை விட்டு வெளியே செல்கிறார் என்றால் ஒரு மனைவியான ஒரு குடும்பத்தில் 1000 கஷ்டங்கள் எத்தனை துன்பம் துயரம் இருந்தாலும் அந்த கணவன் நல்ல முறையில் சென்று வருவதற்காக இன்முகத்தை காட்டி அனுப்புவார். அப்படி செல்கின்ற கணவனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் நல்ல முறையில் சென்று சீக்கிரமாக வீடு திரும்புவதற்காக நாம் தந்து தாழ்கின்ற மனைவியானவள் எந்த ஒரு உருவம் இல்லாமல் என்று வந்த அந்த மனைவியானவள் நமக்காக காத்திருப்பாளே என்ற ஒரே காரணத்துக்காக அந்த கணவன் வீடு திரும்புவான். கணவன் 1000 துரோகமே செய்தாலும்
அது ஒரு பெண்ணுக்கே தெரிந்திருந்தாலும் அந்த கணவனை எந்த இடத்துல விட்டு கொடுக்காதவன் மனைவி என்று உரைப்பார்கள். அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்து செல்வ செழிப்போடு வளர்ந்து இதுவரையிலே வறுமை என்றால் என்னவென்று தெரியாமலே உன்னை வளர்த்தேன். இதற்காக என்னை நம்பி வந்துவிட்டாயே. ஆகையால் உன்னை நல்ல முறையில் வாழ வைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் இத்தனை ஆண்டு காலமாக உனக்கு வறுமை காட்டாமல் வளர்த்தேன். ஆனால் இப்பொழுது காலம் செய்த சதியோ அல்லது சூழ்ச்சியோ நமது நாட்டிலே இப்போது பஞ்சம் வர தொடங்கிவிட்டது. எதனால் ஆற்றில் தலைவிழந்தேன், கோபத்தில் விழுந்திருந்தேன், 2 கொலைகளை செய்து நாட்டு மக்கள் குடிசைக்கு தீ வைத்தேன். அப்படி தீ வைத்த போதிலும் நாட்டு மக்கள் இவருடைய ஆட்சியில் இருந்தால் நம்மையும் கொலை செய்து விடுவார்கள் என்று எண்ணி இந்த நாட்டை விட்டே சென்று விட்டார்கள். சென்றவரை பற்றி கவலைப்படாமல் தான் தந்தையிடத்தில் எனக்கு அவமானம் நேர்ந்தாலும் பரவாயில்லை என்று ஆட்கள் அனுப்பினேன், அழைத்து படித்தேன். ஆனால் முடியாது என்று வந்துவிட்டார். அதற்காக ஒரு தொற்று தாலயத்தை தருவன் ஒரு மனைவியை வறுமையாகி வறுமையில் வளர்க்க முடியுமா? பெருமையோடு வாழ்ந்த நம் குடும்பம் இனி வறுமையை சந்திக்க வேண்டும்.